அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சாஃப்டான இட்லிக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு கார சட்னி தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு 10 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 10 வெங்காயத்துக்கு ஒரு 4 தக்காளி, பழமான தக்காளியை 10 எடுத்துக்கோங்க. அதையும் ஓரத்தில் இருக்க அந்த வெள்ளை எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நறுக்கி போட்டிருக்கேன். இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். காரம் வந்து கூடுதலாக குறைச்சலோ உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள். அதோடையே இப்போ ஒரு பெரிய பூண்டாக எடுத்து தோலோடு அப்படியே சேர்த்துருக்கேங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிடலாம். ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஒரு நான்ஸ்டிக் மேலே எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து 1 ஸ்பூன் கடுகுத்த பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக உருவி போட்டுடலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து இந்த சட்னி எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம அதோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நம்ம அந்த பச்சை வாசனை, வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனை கொதிச்சுட்ருக்கு. இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு சாஃப்டான இட்லிக்கு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் இதோட ஒரு தூள் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இதுக்கு ஒரு சாஃப்டான இட்லி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. இட்லியும் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக அதே சமயம் வந்துச்சு. நான் இந்த இட்லி ஃபுல்லாகவே ரேஷன் அரிசியில் செஞ்சது தான். அவ்வளோ சாஃப்டான இட்லியாக வந்துச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இந்த இட்லிக்கு இந்த கார சட்னிக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு டின்னர் ரெசிபி அதை வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. சட்னி என்ன செய்யுதுன்னு குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் 10 நிமிஷத்தில் இந்த சட்னி நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் இருந்தாலே போதும், ரெடி பண்ணிடலாம். இப்போ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த கார சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு கீ ரோஸ்ட்டு கூட இதுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், இந்த இட்லியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நான் இந்த மாதிரி சட்னி ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிலே நான் வந்து போட்டிருக்கேங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் இந்த கார சட்னி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல புளிப்பு காரத்தோடு அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.